பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம நிறைய திட்டங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு திட்டங்கள் போடுவோம். இந்த வருஷம் அதை பண்ணிடலாம், அடுத்த வருஷம் இதை பண்ணிடலாம், இந்த மாதம் இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக நம்மகிட்ட நம்ம எல்லார்ட்டையும் திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தை எதுக்காக நம்ம செய்ய போகிறோம், எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம், தீட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 52 வாரங்கள், 365 நாட்கள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வருஷத்துவங்க நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஸோ நம்ம புதிய தீர்மானங்கள் எடுக்காமல் எடுத்த தீர்மானங்களில் நம்ம வாழ்ந்துருக்கிறோமா? ஏற்கனவே கிடைச்ச வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா? ஏற்கனவே நான் கேட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நான் கேட்ட தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய பிளான் பண்ணுறோம். இந்த வாரம் ஒரு செய்தி கேட்குறோம், ரொம்ப செய்தி கேட்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அல்லது ஒரு 1ஆம் தேதி ஒரு ப்ரேயரில் போய் அட்டன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல போய் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் ஒரு ஆக்ரோஷமாக ஒருத்தர் பேசும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு சில தீர்மானங்கள் எடுக்கிறோம். ஸோ தீர்மானங்கள் எடுப்பது நல்லது தான். அந்த தீர்மானங்கள் எதின் அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். ஏற்கனவே எடுத்த தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பாருங்கள். தீர்மானங்கள் அடிப்படையில் வாழ்வதற்கு சில காலங்கள் பிடிக்கலாம், ஆனால் அது தரமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம லைஃப்பில் பொருளாதாரத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கே சில ஆண்டுகள் ஆகலாம். குடும்பத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கு நிறைய காலங்கள் ஆகலாம். சில மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகலாம். காலங்கள் ஆனாலும் கூட நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆகவே பரபரப்பாக ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினச்சி சில தீர்மானங்கள் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வாழாமல் ஏற்கனவே எடுத்த தீர்மானங்கள், ஏற்கனவே கேட்ட வாக்கு தத்தங்கள், ஏற்கனவே கேட்ட தீர்க்க தரிசனங்கள், ஏற்கனவே உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாரையும் மாதிரி நான் வாழணும் அவசியம் இல்லை. எல்லாரையும் மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண அவசியம் இல்லை. எல்லாரும் மாதிரி நான் ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. எல்லாரும் மாதிரி நான் எல்லாரும் மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாரும் மாதிரி தோட்டத்தில் நான் இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாரும் மாதிரி என்கிட்ட ஒரு பணப்புழக்கம் இருக்கணும் அவசியம் இல்லை. நாம இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். ஸோ ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா அந்த தீர்மானங்கள் எதின் அடிப்படையில் எடுக்கிறோம் அங்கிறது நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. இந்த வருஷம் நல்ல வருஷம். இந்த வருஷம் துவங்கினதுலேருந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நம்புங்க. இனியும் தேவன் நம்மளை நன்மைக்கு எதுவாய் நடத்துவார்னு சொல்லி நம்புங்க. ஏன்னா இந்த காலங்களையும் நேரங்களையும் ஆண்டவர் தான் நம்மளை படைச்சிருப்பார். ஏதோ ஒரு கூட்டத்தில், ஏதோ ஒரு மனுஷங்கள்கிட்ட, ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று சில விஷயங்களை கேட்கும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானத்தை எடுக்காதீங்க. எந்த விஷயத்தையும் உடனே தீர்மானிக்காதீங்க. எந்த விஷயத்தை குறித்தும் உடனே தீர்மானம் பண்ணாதீங்க. காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்குது. இந்த 2026 ஆண்டு தேவன் நம்முடைய சிறப்பாக நடத்துவார். ஆமென்.